ஸோ இது வந்து ஹேருக்கு எப்படி யூஸ் பண்ணுன்னு சொன்னீங்க. ஸ்கின்னுக்கு எப்படி மேம் யூஸ் பண்ணலாம்? ஸ்கின்னுக்கு ரொம்ப சிம்பிள்ங்க. நிறைய பேருக்கு ஸ்கின்ல ஒரு டயர்ட்னஸ் தெரியும். டயர்ட்னஸ்னா வெளில போயிட்டு வந்தேன். காலைல போகும்போது நல்லா இருந்தேன். இப்போ பாரு ஒரு கோட்டிங் வந்து பிளாக் பெயிண்ட் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. சன் டேன் இருக்கும். அதுக்கு எல்லாமே பெஸ்ட்னா இந்த ரைஸ் வாட்டர். ஸோ இந்த சாதம் வடித்த கஞ்சி தண்ணீர் இருக்கு இல்லைங்களா, இதை எடுத்துக்கணும். இது கூட கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள், ஆலோவேரா ஜெல் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்க்கு, கழுத்துக்கு, கை கால் எல்லா இடமே நம்ம அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது டெட் செல்ஸ் எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸ்கின்னுக்கு தேவையான விட்டமின் இ இதில் ரிச். ஸோ ரிச் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் இ இதில் இருக்கிறதுனால ஸோ ஸ்கின் நல்லா க்ளோவிங் ஆகும். சன்டன் ஆகாமல் நமக்கு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எக்ஸிமா, சொரியாசிஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ இவங்க எல்லாத்துக்குமே இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கும் இந்த சாதம் வடித்த கஞ்சி தண்ணி இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா, நலங்கு மாவு பொடியோ இல்லை இந்த பஞ்சகல்ப குளியல் பொடியோ, ஸோ இதை என்ன பண்ணலான்னா இந்த சாதம் வடித்த கஞ்சி தண்ணீரில் மிக்ஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிடணும். ஸோ அந்த எந்த இடத்துல நமக்கு வந்து ஸ்கின் ரேஷஸ் இருக்குது, இச்சிங் இருக்கோ அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த ரேஷஸ் குறைய ஆரம்பிச்சிடும்.